ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே பார்பிக்யூ சிக்கன் ஈஸியாக அவனில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், சில்லி பவுடர், உப்பு இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸை ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன். இதோட என்னெல்லாம் ஸ்பைஸ் யூஸ் பண்ணேங்கிறத கீழே ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நான் லெக் பீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் லேசாக கோடு போட்டுட்டு லெமன் ஜூஸ் ஆயிலை ஊற்றி நல்லா பெரட்டிக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பைசஸை சிக்கன் மேலே தாராளமாக தூவிக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா தூவிட்டு அவனில் வச்சு பேக் பண்ணி எடுங்க. சிக்கன் வந்து பாதி குக் ஆகிட்டு இருக்கும்போது அதை திருப்பி ஃப்ளிப் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் பண்ணுங்கள். டோட்டலாக 40 to 45 மினிட்ஸ் ஆகும் சிக்கன் குக் ஆகிறதுக்கு. கடைசி 10 மினிட்ஸில் சிக்கனை வெளியே எடுத்து ஹோம்மேட் பார்பிக்யூ சாஸ் இல்லைன்னா கடையில் வாங்கின பார்பிக்யூ சாஸ் இருந்துச்சுன்னா அதை மேலே தாராளமாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனில் திருப்பி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட பார்பிக்யூ சிக்கன் ரெடி. டிப்பிங் சாஸ்க்கு நீங்கள் ஜஸ்ட் மேனேஸோ அதை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நான் ப்ளூ சீஸ் டிப்பிங் சாஸ் பண்ணேன். அதுக்கு வந்து க்ரீமு, மேனேஸ், ப்ளூ சீஸை க்ரம்பிள் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ், சால்ட்டு, பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரைடு பார்ஸ்லே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட ப்ளூ சீஸ் டிப்பிங் சாஸ். இந்த டிப்பிங் சாஸ் வந்து பார்பிக்யூ சிக்கன் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த காம்பினேஷனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹோம்மேட் பார்பிக்யூ சாஸ் ரெசிபியும் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள்.